எனது தலைவன் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்தி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் பார்த்துருக்கு. டாக்டர் என்ன செய்வார், எல்லாம் நல்லா பார்த்துட்டு கையை பிடிச்சிட்டு அப்புறம் அந்த மிஷின் இருக்குது அதை பார்த்துட்டு அப்புறம் என்ன செய்வார், சீட் எழுதி கொடுப்பார். ஒரு நாள் ஒரு டாக்டர் சீட் எழுதி கொடுத்துருக்காரு. சாவுக்கு முன்பு சாவுக்கு பின்பு போயிட்டு வராங்க. சார் நாங்கள் வியாதி குணமாகிறது நீங்கள் என்ன இப்படி எழுதிக்கிறீங்க சொல்றாரு. சாப்பாட்டுக்கு முன்பு சாப்பாட்டுக்கு பின்பு தவறுதலாக படிச்சிட்டாரு. ஏசு கிறிஸ்தவர்களே இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற இந்த பாடம் என்னவென்றால் செல்வம், தர்மம், வாழ்வு. ஒரு தடவை புத்தர் போய் கேட்டுக்கிறான், சார் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரிப்பா காலையில் எழுந்திரிச்சு நீ போய் அந்த கல்வியில் நம்ம மக்கள் பிற மக்கள் சொல்லுவாங்க சுடுகாடுன்னு சொல்லிட்டு இந்த சுடுகாட்டில் போய் ஒரு மணி நேரம் உட்காந்துக்குவான். குறிப்பாக அடக்கம் செய்யப்பட்ட போது இல்லாட்டினா சுடுகாட்டிலே பிணத்தை எரிக்கின்ற அந்த நிகழ்வை போய் ஒரு மணி நேரம் உட்காந்து பார்த்துக்குவான் அப்படின்னு சொன்ன பிறகு அவருக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. ஐயா போட்டு நான் மகிழ்ச்சியாக மறுவாழ்வுக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எப்படி சொல்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, இல்லப்பா யாருக்குமே நிரந்தரமில்லை. வாழ்வு என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் கொடை. அந்த வாழ்வை நாம் இப்படியும் வாழலாம் அப்படியும் வாழலாம் என்பதை விட நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறியை இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், ஆமோஸ் என்கின்றவர் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, அதாவது எல்லோரும் பெற்று வாழ வேண்டும், இல்லாமல் எல்லோரும் முழுமையாக மகிழ்வுடன் வாழ வேண்டும், ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது என்ற ஒரு செய்தியை கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே லாசரும் ஏழையும் இருவருக்கும் எவ்வாறு முதல் வாழ்விலே மன்னர்களை வாழ்கின்ற பொழுது அவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள், பிறகு அவர்களுக்கு வாழ்வில் எப்படி அமைந்திருக்கின்றது என்பதை கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு விதத்தில் பார்த்தோமே என்றால் இந்த நற்செய்தி நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கின்றது. நாம் இறப்புக்கு பிறகு எப்படி வாழ்வு இருக்கின்றது, நாம் எப்படி வாழப் போறோம் என்ற பயமும், இப்பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு
நிலையில்லாத ஒரு மனப்போக்குள் நாம் சில நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஏழை பணக்காரன், முதல்ல ஆமோஸ் அவர்கள் உங்களுக்கு செல்வதற்காக உங்களுக்கு ஐயோ கேடு அப்படி என்றால் பணக்காரர்களுக்கு எல்லோருமே ஐயோ, பணக்காரர்கள் நல்லவர்கள் கிடையாதா என்ற ஒரு கேள்வியும் அது அப்படி அல்ல. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களிலே நார்த் அண்ட் சவுத், வடநாடு தென்னாடு என்ற இரு பிரிவு இருக்கின்றது. நம்ம பார்த்தோம்னாக்க சவுத் நார்த் தமிழ்நாடு, வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு. வட தமிழ்நாடு சென்னை, விழுப்புரம், திண்டிவனம் அந்த மாதிரி இருக்கு. தென் தமிழ்நாடு இருக்கும் பொழுது திருச்சிக்கு அப்பாற்பட்ட நிலையில் திருச்சி, திருநெல்வேலி, நாமக்கல், அப்புறம் கன்னியாகுமரி அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கோம். சாரி டு சே, நம்ம நீங்கள் டிவியில் பார்த்துருக்கீங்க. நேற்று பரப்புரையில் உங்களுடைய மனசை தமிழ்நாட்டில் இந்தியாவிலே உருவிக்கொண்டிருக்கின்றது, நமக்கு தெரியாது. ஆனால் அந்த திருப்பதியில் அவர்களும் இருந்த குடும்பங்களுக்கு கடவுள் ஆறுதல் கொடுக்கட்டும். சொல்ல முடியாத ஒரு வேதனை, நாம் சொல்லாததை செய்ய முடியாதனா போயிட்டு மகிழ்ச்சியோடு திரும்பவும் என்றார்கள். எப்படி ஆயிடுச்சு. கடவுள் அவருடைய ஆசீர்வதிக்கும் குடும்பத்தில் இந்த வேதனையிலிருந்து மீட்டு வரட்டும். அந்த வடநாடு தென்னாடு இருக்கின்ற சூழ்நிலையிலே வடநாட்டுக்காரர்கள் அதிக பணக்காரர்கள், நிறைய நிலப்புலங்கள், பணம் நிறைய இருக்கு. தென்னாட்டில் ஏழை மக்கள். இந்த வடநாட்டில் இருக்கின்ற மக்கள் தென்னாட்டு மக்களை ஏழை செய்கின்றார்கள். ஏழைகள், பிச்சைக்காரர்களும் போட்டு பணம் இல்லாமல் சொல்லிட்டு அவர்களை ஏழை செய்வார்கள். இங்குதான் நாம் ஒரு செய்தியை பார்க்க வேண்டும். பணம் என்பது நிரந்தரம் அல்ல. பணம் வரும் போகும். பணக்காரர்கள் எல்லாமே நிம்மதியாக வாழ்கின்றார்கள் என்று சொல்ல முடியாது. நாம் வயிறார கஞ்சியோ கொடுப்பது கிடையாது, வயிறாக நம்ம சாப்பிடுகின்றோம். ஆனால் பணக்காரர்கள் ஒவ்வொரு நிமிடமும் இறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சாப்பிடுவதை விட மருந்து மாத்திரைனா அதிகமாக சாப்பிடுறாங்க. இரவெல்லாம் கண்பிடித்துக் கொண்டு பயத்தோடும் என்ன நிகழுமோ என்ற அந்த பயத்துடன் வாழ்கின்றார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், ஏழைகளே நீங்கள் பெயர் பெற்றவர்கள் என்று. இங்கே பார்க்கின்றோம், அந்த லாசரும் அந்த பணக்காரரும் இறந்த பொழுது 2 பேருக்கும் மறுவாழ்வு கிடைக்கின்றது. இந்த ஏழைக்கு ஆண்டவருடைய மொழியிலே மோட்சத்திலே இருக்கின்றார், இந்த பணக்காரன் நரகத்திலே இருக்கின்றார். இந்த பணக்காரராக இருந்ததற்காக அவர் தண்டிக்கப்பட்டாரா? ஏழையாக இருந்ததனால் அவருக்கு மறுவாழ்வு கொடுத்துள்ளார். யார் சொல்றது? பணக்காரராக இருந்ததனால் அவர் தண்டிக்கப்பட்டாரா? யார் சொல்றீங்க? அந்த பணக்காரர் இருந்தால் அவர் இறந்த உடனே நரகத்துக்கு நெருப்பில் இருந்திருக்கிறார். அவர் பெரும் பணக்காரர். பணக்காரர் இருந்ததுனால அவர் தண்டனையா? அப்படின்னு பணம் வச்சிருக்கீங்களா? 15 பேர் இருக்கணும். அப்படி கிடையாது அன்புக்குரியவர்களே, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவன் பணக்காரனாக இருந்ததனால் அவன் தண்டிக்கப்படவில்லை. எத்தனையோ பணக்காரர்கள் நல்லவர்களாக இருக்கின்றார்கள். தான தருங்கள், மக்களுக்கு வாரி வாரி கொடுக்கின்றவர்களும் கொடைவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த லாசர் என்பவன் தண்டிக்கப்படுகின்றான். பெரும் பணக்காரன். எதனால்? நற்செய்தி சொல்கின்றது, அவன் அன்றாட அறுசுவை உணவு அருந்திக் கொண்டிருக்கின்றான். இது ஏழை. அவனுடைய வீட்டு வாசப்படியில அரண்மனை முற்றத்திலே அந்த நாய்களோடு சண்டை போட்டு ஒரு வாய் சோற்றுக்காக அவன் கஷ்டப்படுகின்றான். ஒன்று. இரண்டாவதாக, அன்புக்குரியவர்களே, நீங்க நல்லா கவனிங்க. இரண்டாவதாக, அந்த பணக்காரன் இவனை கண்டு கொள்ளவில்லை. அவனுக்கு நிறைய அரசுமை இனங்கள் இருக்கின்றன, மாட மாளிகை, கோபுரம் எல்லாம் அனைத்திருந்தும் இவனுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்தால் அவன் எதையும் இழந்து போறது கிடையாது. அந்த மனநிலை
the indifferences, அந்த மனநிலை, அவனை கண்டுகொள்ளாமல் அவள் இருப்பது, அவன் பணம் வைத்துக் கொண்டிருப்பதனால், அவன் அறுசுவை உணவு உண்றதனால் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படவில்லை. அந்த ஏழை லாசர் நாயுடன் நாயாக நாயோடு சண்டை போட்டுக்கொண்டு தன்னுடைய வயிற்றின் பசியை போக்குவதற்கு கூட அவனுக்கு வழி இல்லாத நேரத்தில் அந்த பணக்காரன் மேலே அமர்ந்து கொண்டு அறுசுவை உணவு அருந்திக் கொண்டிருந்தால் அவனை கண்டுகொள்ளவில்லை. அதுதான் பெரிய பாவம். பெரிய பாவம் என்பது பிறர் வருந்துகின்ற பொழுது, கஷ்டப்படுகின்ற பொழுது நாம் அவர்களை கண்டுகொள்ளாத பொழுது, நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற பொழுது நாம் பெரிய பாவியாகின்றோம். இதுதான் கடவுள் சொல்கின்றார். நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்த்து வந்தீர்கள். நான் மனம் நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு ஆறுதலும் தேர்தலும் கொடுத்தீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். நாம் எல்லாருமே பெரிய பணக்காரர் கிடையாது. இந்த லாசர் மாதிரி மாளிகை கூட கோபுரத்திலையும் பல எண்ண முடியாத பணம் கொண்டு வாழ்வது கிடையாது. ஒரு கதை நாம் அனைவரும் எஸ்கேப் தப்பிச்சிருக்கிறோம். இருந்தாலும் நாம் நம்மிடம் நம்மை அன்பி வருபவர்களை எந்த நிலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் நமக்கு நல்ல எண்ணங்கள், மனநிலைகளை நிறைய நமக்கு அறிவுரை கூறுகின்ற வகையிலே நமக்கு கடியர்களும் தந்தையர்களும் பாட்டு கிளாஸ் நமக்கு இருந்த அது பெரும் செல்வம். இதை நாம் கடவுளுக்கு ஒரு பெரும் சொத்தாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இதை நாம் பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்ளாத பொழுது, கஷ்டத்தில் வியாதியாக இருக்கின்றவர்களை நாம் பார்க்காமல் இருக்கின்ற பொழுது, தடுக்கி விழுந்தவனை நாம் அவனை தூக்கி விடாமல் இருந்து இப்படித்தான கொழுக்கட்டி சாப்பி அவனை திட்டிவிட பொழுது, அங்கு நாம் அந்த பணக்காரர்களுடைய அந்த கேரக்டரிஸ்டிக், அவனுடைய அந்த மனப்பான்மையோடு வாழ்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பணம் வைத்திருப்பதனால் ஒரு பெரிய பாவியாக மாட்டான். அவன் எப்படி அதை செலவிட வேண்டும்? நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு வருவோம். நாம் பெரிய பணம் இல்லாமல் விட்டாலும் நமக்கு நல்ல ஒரு மனப்பான்மை கடவுள் கொடுத்திருக்கின்றார். நல்ல நிலைகளையும் பிறரை பார்க்கின்ற அந்த ஒரு நல்ல குணத்தையும் கடவுள் கொடுத்திருக்கின்றார். அதை நாம் எந்த விதத்தில் அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகின்றோம், எந்த விதத்தில் பிறரோடு நம்முடைய இன்பங்களையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொள்கின்றோம். அந்த நிலையில் நாம் வாழ்கின்ற பொழுது உண்மையிலேயே நாம் இறப்புக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்வு இருக்கின்றது. நாமும் அந்த ஏழை லாசரை போல நிறைய புண்ணியங்களும் தான தர்மங்களும் நல்லங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நாம் அந்த நிலைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம், உயர்த்தப்படுகின்றோம். ஆகவே இந்த திருப்பலியிலே நாம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் சமர்ப்பித்து நாம் எவ்வாறு வாழ வேண்டும், நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்வுதான் நம்முடைய எதிர்காலத்தை இறப்புக்கு பிறகு நல்வாழ்வு வாழ நமக்கு வரம் தரப்படுகின்றது. இந்த வரத்தை நாம் உறுதியான ஆழ்ந்த விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலை